हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. சில குடும்பத்தில் சில நிம்மதி இல்லாத ஒரு மனசீகமான ஒரு இருந்தது. எனக்கு அது வெளியில் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. குடும்பத்தினுடைய அது பெரியவா தான் எனக்கு பார்க்குற போதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நானும் பெரியவாட்ட உத்தரவு வாங்க வந்திருக்கேன். பெரியவா மௌனங்கிறேன். பெரியவா வந்து சங்கர மடத்தில் ஒரு அந்த தட்டு மாதிரியே வச்சுன்னு அதில் அப்படி தலையை வச்சுருக்கா. பக்கத்தில் ஒரு சிமினி லைட் இருக்குது. பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கா, பெரியவர் ஏதோ சொல்லின்னு இருக்கா அவர்கிட்ட. நான் போய் நின்றுட்டுருக்கேன். பெரியவா ஜாடை காமிக்கிறாடா யாரு என்னன்ட்டு. அவர் உள்ளேருந்து ஓடி வந்து கேட்குறாரு என்ன. அவர் உள்ளேருந்து ஓடி வந்து பார்த்தா அவர் எங்கள் அத்தான் பானாம்பட்டு கண்ணன்னு பேர். நீங்கள் வந்து பெரியவா தரிசனம். உடனே பெரியவாள்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் தன்னோட அத்தானுங்கிற அந்த உறவை சொல்லலை பெரியவாள்கிட்ட. காப்பனாமனா ரகுபதியோட அண்ணா பேரும் வந்திருக்காரு. யாரோ வந்து அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். சரி, அவர்கிட்ட ஏதோ ஒரு கண்ணன்ட்ட சொல்லி ஏதோ பாஷை டிரான்சாக்ஷன்லாம் பேசிகிட்டு இருந்தா. ஒரு 10 நிமிஷம் அவளாம் பேசிகிட்டு இருந்தா. ஏதோ அவளை பேசிட்டு அவள்கிட்ட என்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். இவாளை அழிச்சுன்னு போய் தங்க வச்சுட்டு ஜாக்கிரதையாக ஒரு ராஜு தங்க வச்சுக்கோன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு கடைசியில் அவர்கிட்ட அழிச்சுன்னா அவர் வாங்கன்னு அழிச்சுன்னு போனார். கடைசியில் அவர் யாருன்னா சதாவில் சங்கர மடம் கட்டுறவர் அவர் தான். அவரை கொண்டு என்ன ராஜியில் தங்க வச்சுட்டு இருந்திருந்தார். நான் 4:30 மணிக்கு எழுந்துட்டேன். அங்கேயே குளித்தேன், ஸ்நானத்தை பண்ணினேன். ராத்திரி வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு தப்பன்னு என்ன பெரியவாள்கிட்ட வந்துட்டேன். பெரியவா பார்த்துட்டு, நீ தானே ராத்திரி வந்து ஏதோ சொன்னேன், க்ஷேமாக இருப்ப, போயிட்டு வா. அதான் சொன்னார். பெரியவா உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, க்ஷேமமாக இருப்பேன்னு வாயை தெரிஞ்சு பெரியவா சொன்னது இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேள்விப்படுறேன். உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ளேயே நான் முதல்ல போக வேண்டிய ரிசர்வேஷன்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை. ரிசர்வேஷன்லாம் போயிட்டு பூனாலேருந்து இங்கே மெட்ராஸ் வரணும் எப்படி வர முடியும்னா அவருக்கு இப்படி அப்படின்னு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போய் அப்ரோச் பண்ணிட்டேன். ஐ எம் சோ அண்ட் சோ மெட்ராஸில் வந்து இந்த மாதிரி வந்தேன், எதிர்பார்க்க முடியாது எடுத்துக்கினேன். அவர் உடனே அதனால் என்ன நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்ன டிடி கூப்பிட்டார். இவரை ட்ரெயினில் அக்காமடேட் பண்ணோம். ரிசர்வேஷன் பண்ணி இது கேன்சல் ஆகிடுது. பண்ணினவர் தான், ஆனால் போக முடியல, கேன்சல் ஆகிடுது. அப்படி சொல்லி வேறு டிடிக்கு பண்ணேன். சென்னை ஆற்றுக்கு வந்து தாப்பிடார் உட்காந்துருக்கார். சரி, என்று நீ பெரியவாளை போய்க்க போயிருந்தியா மேடா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதோ, நானும் வந்திருப்பேனேன்னு எங்கள் அப்பா இல்லை. அப்பா மனசு சரியில்லை, சமாதானம் பண்ணிக்கணும்னு தான் பெரியவாள்கிட்ட போனேன்.
என்ன உனக்கு பெரிய குறை வச்சுட்டேன்னா அப்படின்னு. நீங்கள் குறை வைக்கல இன்னும் எனக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்னு நான் பெரியவாளை தரிசனம் கிடைச்சானா கிடைச்சா க்ஷேமமாக இருப்பேன்னு போயிட்டுவேன். சரி என்னையும் அழிச்சுன்னு போகணும் நீ அப்படின்னா. சரி இப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரிப்பா போகலாம் ஒரு தடவை கிளம்பினேன். திடீர்னு ஒரு மாதத்துக்கெல்லாம் பாப்புக்கு பெரியவாள் தரிசனம் போகலாமா அப்படின்னேன். போகலாமே காத்துட்டு இருக்கேனே அதுக்கு தான் அப்படின்னு பெரியவா எங்கள் அப்பா சொன்னான். அப்போ பெரியவா கர்னூலில் கேம்ப் பண்ணியிருந்தேன். ராத்திரி ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு ட்ரெயினில் உட்காந்து தீச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை நான் நினச்சேன் நீ வாங்கி வந்துட்டியே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டேன். அது என்னோட இது இல்லைப்பா, பெரியவா போடுற உத்தரவு. நான் மகாபெரியவாட்டேன், நீ பெரியவாள்கிட்ட வச்சுருக்க. கர்னூலுக்கு போயிட்டோம். கார்த்தால கர்னூல் போயிட்டு ஒரே கூட்டம். எங்கள் அப்பா எழுத்தாப்பில் ஒரு மேடை மாதிரி அதில் உட்காத்தி வச்சுட்டேன். எழுத்தாப்பில் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. ஒரே கூட்டமாக நிற்கிறது அங்கே. நான் அப்படியே பெரியவா எல்லாம் பேசியிருந்தேன். தாப்பனார் எங்கள் அழிச்சன் வந்திருக்கியா அப்படின்னு நான் பெரியவா எடுத்துனேன். பெரியவா அனுக்கிறோம் அழிச்சன் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே ஓடி வந்து அப்பா பெரியவா கூப்பிட்றா உங்களை அப்படின்னு. எங்கள் அப்பா மெதுவாக அழிச்சுன்னு வந்து பெரியவா வாயை திறக்கல ஒன்று சௌரியமாக இருக்குன்னு வச்சு. எங்கள் அப்பா என்னமோ அவர் என்னமோ பேசுகிறார். அவர் வாய் பேசுகிற கண்ணால் ஜலஜலமாக விடுறார். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி சௌரியமாட்டின்ட்டு அவன் கூட்டம் இல்லையோ அதில் இடித்து முடிச்சுன்னு வாப்பா போகலாம் பெரியவா ஒரு தரிசனம் பண்ணிட்டோம் உனக்கு பிரசாதம். அப்புறம் பக்கத்தில் கட்ட ஒரு பிரசாதத்தை கொடுத்து அப்பாட்ட கொடுத்து வாங்கினோன்னா நாங்கள் கிளம்பி ஆற்றுக்கு வந்துவிட்டோம். 1978 சென்னை சேரணுன்னா எனக்கு அங்கே தான் அந்த பிரதோஷ மாமாவோட சிநேகம் கிடைச்சிது. அவர் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார், நான் மேல் டிபார்ட்மெண்ட் இருந்தேன். அவருக்கு யார் என்ன கேள்விப்பட்டாலும் எங்கிட்ட வந்து பேச வருவார். சரி எங்கிட்ட அவர் வந்து எக்மோர் ரயில்வே குவார்ட்டர்ஸில் குடியிருந்தார். அவர் பெரிய மகாபக்தாங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் நான், ஆனால் பார்த்துல. அங்கே போனப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வெங்கோபராவன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். எனக்கு சந்தோஷம் விட்டு அவர் மகாபெரிவாள்கிட்ட போயிட்டு வரதெல்லாம் எனக்கு கதையாக சொல்லுவார். நீர் பாக்கியம் போயிட்டு வர அவரைதான் 64வது நாயன்மார்னே சொல்லியிருக்கலாம். மகாபெரிவாள் நீங்கள் பெரிய பாக்கியம் நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்கள்கிட்ட மகாபெரிவாள்கிட்ட போயிருந்தா பிரதோஷம்னா அவருக்கு ரிசர்வேஷன் எப்படி கிடைக்கிறது என்ன கிடைக்கிறது எனக்கு தெரியாது. பெரியவாளே கேட்பாளாம் பிரதோஷம் எங்கன்ட்டு. அவரை அந்த பிரதோஷ டயத்துக்கு பெரியவாள்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார். எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவார். போயிட்டு வந்து மாமா பிரதோஷம் வெங்கட்ராமன் அவர் அந்த போட்டை வச்சு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அந்த பிரதோஷத்தினோட என்னோட மகிமையை ஆரம்பித்தது. அது பாம்பேயில் போனேன். அங்கே சிவன் ரூபில் பெரியவர் ரூபில் அங்கே ஆரம்பித்தது. அது கண்டினியூவாக வந்துட்டு இருக்கு. போயிட்டு வந்ததெல்லாம் அவரு சொல்லுவார் பிரதோஷம் மாமா. அவர் எப்போ ஒரு குவார்டர்ஸில் இருக்கும்போது அனுஷ நட்சத்திரத்தில் சப்பரத்தை தானாக இழுத்துன்னு போவார். அப்படிலாம் பண்ணார். மாமா நீங்கள் இவ்வளோ பெரிய வச்சுட்டு இருக்கல, உங்களை பேசணும் ஆசையாக இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு வருவார். அப்போ ஆஃபீஸரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு வந்தார். அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் தரிசனம் பண்ணுறதுக்கு வேண்டியதில்லை. ஆனால் வெளியூர் போனோமோ இல்லையோ வரைக்கும். ஆனால் கேர் பண்ண மாட்டார். ரிசர்வேஷன் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ ட்ரெயினில் ஏறி போயிட்டு பிரதோஷத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். அப்படி அந்த அந்த இதில் 1978 அவருக்கு கிடைச்சது. அதுலேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் தான் நான் ரிட்டையர் ஆன 96 ஆனேன். பாம்பே போனேன். 1999 பாம்பே போனேன். பாம்பே போனால் எழுத்தாப்பில் ஒரு வீடு என் பையன் பார்த்துருந்தான். பேச்சுலர் என் பையன். அப்போது அங்கே போனால் ஒரு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பெரிய பால் பண்ணி அங்கே பெரிய சண்டி ஹோமம் நடந்துருக்கு. இந்த கோயங்காய்ச்சி பெரிய ஹோமம் பண்ணி பெரிய யாகசாலை கட்டி போய் அமக்கலம் பண்ணுறது. 4:30 மணிக்கு பால் என்ன சகுனம் நம்பர் மாமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் இது எல்லாம் சொன்னேன். அப்புறம் இந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக நந்தி இப்படி இருக்கே சிவன் இருக்க அவசியம் பண்ணலாமேன்னு நாங்கள்லாம் மோதி பார்த்துட்டோம். நீங்கள் மோதி பார்க்கணுன்னா பார்வையில் கொடுத்து ஆரம்பித்தோம். அது மாதிரி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். நான் அவர் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவார். அவர் உள்ளே போயிடுவார். நான் நந்திக்கு அலங்காரம் பண்ணுவேன். அவர் உள்ளே அப்போ அவர்த்தி அபிஷேகம் பண்ணுவார். அவர் வெளியில் வந்துடுவார். நான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன், அலங்காரம் பண்ணுவேன். அலங்காரம் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். அவர் தீபாவளி எல்லாம் பண்ணி அந்த பப்ளிக்கெல்லாம் சௌரியமாக இருக்கணும். கண்ணாடியெல்லாம் வாங்கி வச்சு திருவாசிலாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணிவினேன். 2 பிரதோஷம்தான் ஆச்சு. 3ஆவது பிரதோஷத்துக்கு அவருக்கே என்ன தோணுச்சோ சொல்லி அவரே வந்துட்டார். அவருக்கு சங்கல்பம் பண்ணுங்க அப்படின்னு எங்கள் ஏதாச்சும் சங்கல்பம் பண்ணிட்டார் அவர். அதுலேருந்து கோயங்காட்சி உத்தரவு போட்டார். பிரதோஷம் நம்ம இதுலேருந்து கோயில் மகா கொடுங்கோ அவருக்கு பிரதோஷம்னு அவர் பப்ளிக்கை வசூல் பண்ணிவிட்டு மிச்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு கோயங்காட்சி லெட்டர் போட்டார். அவரோட செக்ரட்டரி சங்கைஜின்னு இருந்தார். அவர் மேற்பாடு இருந்தார். பிரதோஷம் அவர் கூடிய வரைக்கும் அப்பப்போ வருவார்.
அங்கே லட்சச்சண்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது அவர் பண்ணிட்டு இருந்தார். அந்த லட்சச்சண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி கோயங்காஜி அவங்க பெரிய யஜ்யம் நடத்தினார். நூற்றுக்கணக்கான வெய்யாளை வச்சு பிரமாதம் பண்ணிட்டு இருந்தா. அந்த லட்சச்சண்டி பண்ணி அதோடைய இது எங்களோட பெரிய இது பிரதோஷம் எல்லாம் ஆரம்பிச்சது. அவங்க அதுலேருந்து பிரதோஷ பூஜை நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜனங்கள்லாம் நிறையா வருவா. சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டேன் அவள்கிட்டலாம். அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா. ராமசாமின்னு அங்கே ஒருத்தர் பக்கத்தில் ஒரு பக்தாள் இருந்தார். அப்போ சுந்தரகுமார்லாம் வரவழைச்சு அங்கே இப்போ கதாக்கார விஷயம்லாம் பண்ணிட்டு அவர் வந்து பாலக்காட்டுலேருந்து வந்திருக்கா மாமா சில பேர் பாலக்காட்டில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாளாம். நீங்கள் இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுமே உங்கள்கிட்ட அழிச்சுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அவள் மலையாளி வந்தான்னு பார்த்தா என்ன ரொம்ப சந்தோஷம். பிரதோஷத்தை பற்றி இங்கே நடக்கிறது. இதே மாதிரி நீங்களும் அங்கே அவள் மலையாளத்தில் அந்த பழக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுங்கிறது சொன்னேன். அவள்னா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் நாங்கள் ஒரு பாவநீர் போடுறோம், நீங்கள் ஏதாவது எழுதி கொடுங்களேன் அப்படின்னா. இந்த பிரதோஷ மகிமைனா என்னங்கிறது ஒரு 4 பக்கத்தில் நான் எழுதி கொடுத்தேன். அதை அவள் சாவநீரில் போட்டால் அந்த புஸ்தகம் நான் தேடி பார்த்தேன், எங்கேயும் மிஸ் ஆகிடுது. அவனோட காப்பி தான் வச்சுருக்கேன். அந்த பிரதோஷ மகிமைன்னு பார்த்தா எல்லா மலையாளத்தில் இருக்கும், என் மாத்திரம் பிரதோஷ மகிமைன்னு போட்டிருக்கேன். பெரியவாட்ட கூப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவா அது பிரதோஷ பூஜை அப்படியே இருந்தது. நங்கநல்லூர் காமாட்சி சுவாமிகள்ங்கிறது அங்கே ராமசாமி மாமா மகாலிங்கன்னு பேர் நங்கநல்லூரில் தான் இருக்கார். பெரிய இவர் வந்து தான் இந்த பிரதோஷ பூஜை இங்கே ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி எல்லோரும் தண்ணியை ஊற்றிருந்தார். மாமா வந்து ஆரம்பித்து பிரதோஷம் 100 பிரதோஷமாக. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இவரை பிரதோஷ மகாலிங்கன்னு கூப்பிடுங்க. சரி, கூட்டத்தில் சொல்லிட்டார் அவர். எல்லாம் பிரதோஷ மகாலிங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு. நீங்கள் நங்கநல்லூர் கிழமை நான் பார்த்ததே இல்லைன்னா எனக்கு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நான் எங்கே இருக்குது. பிரதோஷ பூஜை பண்ணுற போது உற்சவத்துக்கு நான் தான் அலங்காரம் பண்ணுவேன். நான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உற்சவத்துக்கு என் கையால் அலங்காரம் பண்ணுவேன். இந்த சங்கல்பம் பண்ணுறதுக்கு கட்டளை கொடுக்குறாளோ இல்லையோ, அதில் கணேச மாமான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த உற்சவத்தை எல்லாத்தையுமே அழகாக நிர்வாகம் பண்ணக்கூடியவர். வரகூர் கணேச மாமான்னு பேர். சரி, மாமா சொல்லுவார், மாமா நீங்கள் சங்கல்பம் அந்த பேரெல்லாம் படித்து சங்கல்பத்தை பண்ணுங்க. இந்த சங்கல்பத்தை பண்ணிவிட்டு உற்சவத்துக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்து விடுவேன். அபிஷேகம் எல்லாம் அனுப்புகிறேன். எல்லாருக்கும் அந்த சந்தன விபூதி பிரசாதம் எல்லோரும் கொடுப்பேன். நானும் ஏதாவது கொடுத்தேன். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அப்படி ஆரம்பித்தது பிரதோஷம். அங்கேயும் பிரதோஷத்தை விடுறதில்லை. புதுப்பெரிய பக்கத்தில் பாண்டரங்க கோயிலுக்கு வரான்னு கேள்விப்பட்டேன். பெரியவாள்கிட்ட போய் விக்னம் பண்ணிட்டு பெரியவா அனுக்கிறோம் பண்ணணும், கிரகத்துக்கு வரணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பெரியவா ஒன்றும் பதிலே சொல்லலை, என்னமே சொல்லலையே. சரி, நமக்கு பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் இல்லை, என் மச்சனும் ஓடி பெரியவா மகாலிங்க மதத்துக்கு போகணும்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் பின்னாடியே கார் வந்துடுச்சு. உடனே நான் பக்கத்தில் வாத்தியாரை கூப்பிட்டு அவர் இருந்தார் பூர்ணம் கொடுத்து புது பெரியவாளை கூப்பிட்டு போய் சின்ன பெரியவா வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல தான் அந்த சின்ன பூஜை ரூமில் தான் வந்து பெரியவா நின்னா. அதனால தான் அந்த பூஜை ரூம் மாற்றலைன்னா அது சின்ன ரூமாகவும் வச்சுட்டு பாலப்பெரியவா அஞ்சு பாண்டவங்க கோயிலுக்கு வரப்போகிறா அப்படின்னு கேள்விப்பட்டோம். கும்பாபிஷேகம் பண்ணுறா பாண்டவங்கள அந்த கோயில் அந்த வருஷம் கொரோனாக்கு முன்னாடி. மாமா நீங்கள் பெரியவாள்கிட்ட பழக்கம் உண்டுங்கிறாலே நம்ம கோயிலுக்கு பெரியவாளை வர வைக்கணும்னா இந்த சைதாப்பேட்டைக்கு பின்பக்கத்தில் ஒரு நகரம் அங்கே போய் பெரியவாள்கிட்ட வைக்கணும் பண்ணிட்டு இந்த மாதிரி பாண்டவங்க கோயிலுக்கு கோயிலை கும்பாபிஷேகம் கிராமத்தில் இருக்கிறாள் பெரியவா வரணும்னு நானும் ஆசைப்படுறா, என்ன அழிச்சின்னு வந்திருக்கா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்கலாம், டைம் இருக்காருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டா. இல்லைன்னா அன்றைக்கி சாயந்தரம் அப்போது அக்னின்னு திறந்துடுறது. பாவம் அவர் காலம் ஆகிட்டார். அக்னி முதல்ல சாயந்தரம் வந்தால் நாளைக்கு பெரியவா வரேன்னு சொல்லிட்டா எப்படி இப்படி என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருப்போன்னு. மறுநாள் காலத்தால் பாலப்பிரியா வந்துவிட்டா. நாங்கள் வந்துட்டு அந்த பூர்ணக்கும் ஓடுறது என்ன தான் கொடுத்துருக்கோம் பெரியவாட்டை நீங்கள் கொடுக்கணும்னு. என்ன நான் கொடுக்குறத விட நீங்கள் தான் செக்ரட்டரி ரமணின்னு பேர் அவர், நீங்கள் கொடுக்கணும் கோவில் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் பெரியவாள்கிட்ட கொடுத்துட்டு அந்த கலசத்தை என்கிட்ட கொடுத்தார். பழத்தை வாங்கி நான் கோயில் வந்தேன். பெரியவா கூடவே வந்துட்டா. பெரியவா ஒரு பிரெண்ட் வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டா. மேலே கும்பாபிஷேகம்லாம் யாகசாலை எல்லாம் பிரதர்ஷனம் வந்து கும்பாபிஷேகம் அழகு மேலே இருந்து நான் பெரியவாள்கிட்ட அக்கறை பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வாங்கிட்டேன். நான் மேலே போய் என்னை மெதுவாக அழிச்சினோம்னா மேலே கும்பாபிஷேகம்லாம் பார்த்துட்டேன். கும்பாபிஷேகம் கேளுங்க சீக்கிரம் உங்கள் பெரியவா கிளம்பிட்டா என்னமோ மகாலிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா கீழே ஓடி வந்தேன். அதுக்குள்ளேயும் கூட இருந்து வரல சொன்னேன், பெரியவா உங்கள் ஆற்றுக்கு வரேன்னு இருக்கா, நீங்கள் கிளம்புன்னு. உடனே என் மறுநாள் நான் பக்கத்தில் பெரியவா உங்கள் ஆற்றுக்கு தானே வரப்போகிறேங்கிறான்.
ஓட்டி உடனே வந்துடும். அதுதான் அந்த ஃபோட்டோவில் பாலபரிவாளோட அந்த நகரம் பண்ணி பெரியவா பாலபரிவாலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பெரியவா அது இப்போ இன்னொரு வீடு கட்டுற போது பெரியவாளுக்குன்னு ஒரு ரூமு போட்டேன். சரி. அது பாலபரிவா இருக்கிற புது பெரியவா இருக்கிற போது எனக்கு ஒரு பெரிய புஸ்தகம் புக்கில் கொடுத்தேன். ஆர்டிஸ்டில் அதை கொண்டா இவர்கிட்ட கொடுங்க, அவர் உபயோகப்படுத்தி பாருன்னு சொன்னாங்க. சரி. நான் அந்த புஸ்தகத்தை பார்த்தா ஒரே பெரியவாளோட நூற்றுக்கணக்கான போதாங்க. இதை வச்சு பூஜை பண்ணுறதா, இது எப்படி பண்ணுறது, பெரியவா நான் கொடுக்குறேன்னு அப்புறம் யோஜனை தோணுது. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் படத்தை படி நூற்றுக்கணக்கான பண்ணி வரிசையெல்லாம் போட்டு ரூமு போட்டு பெரியவா ரூமுன்னு வச்சுட்டாரு. சரி. பெரியவா அதை வந்து பார்த்தா பால பெரியவா அவளே உங்கள் எப்போதும் பெரியவா ரூமில் எனக்கு புஷ்பம்லாம் வச்சுருப்பேன். புஷ்பத்தை எடுத்து பெரியவாளே இது பண்ணி எல்லாம் இப்படி இதாக வச்சுட்டு இருக்கல. குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு காமிங்கோ, எல்லாரையும் கூப்பிட்டு காமிங்கோ, இது மாதிரியே பண்ணணும், இது எல்லாம் காமிங்கோன்னு பெரியவா சொன்னேன். உத்தரவு பெரியவா அப்படின்னு பெரியவா ஒரு ஆக்ஞை பண்ணணுன்னு பெரியவாட ஒரு விஜாபனம்னு பாலபெரியவா என்ன கொரோனா வந்துடுது, கோவிலுக்கு போக முடியல, நடுப்புற பாம்பே வேறு போயிட்டேன்னா அங்கே ஒரு கமிட்டி புதுசாக ஃபார்ம் பண்ணிட்டா. நான் பாம்பேயில் ஒரு அமெரிக்காவுக்கு போது என்னை கேட்டா, நான் பாம்பேயில் இருக்கேன், நான் என்ன கமிட்டியில் போனபோது எனக்கு பிரதோஷம் ஒன்று போகிறோம் அப்படின்னு. அதனால் எனக்கு பிரதோஷம் அப்படின்னா இந்த பிரதோஷத்தை மாத்திரம் வேணால் போடுறதா இருந்தால் போடுங்க, அதே நேரம் எனக்கு இந்த கமிட்டிலாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நான் வந்தேன். ஆனால் கமிட்டியில் நான் இல்லை, கமிட்டியில் என்ன இருந்தாலும் பிரதோஷம் பண்ண வேண்டிய நான் ஒரு பிரதோஷத்துக்கு போனேன். அப்போ சொன்னால் கமிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு மாமா, அவளே எல்லாம் பண்ணுவா அப்படின்னு. அதில் கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தம் தான். நம்மளை பூஜை பண்ணிட்டு இருந்தோம், முடியாது போயிடுது, நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், கமிட்டியாக ஃபார்ம் பண்ண ஆகிடுதுமா. அதனால என்னென்னு வச்சுக்கிட்டேன். அதை நான் பெரியவாள் அப்படியே கொட்டினேன். இப்படி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு பாக்கியம் இல்லை. அதனால என்ன கோவில் மாதிரியே வச்சுட்டு இருக்கல, குழந்தைகள் வழியில் காமிச்சு ஆற்றுலேயே பண்ணுங்கன்னு ஆற்றுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஆரம்பிச்சது தான் ஆற்றுலேயே 11 ஆவர்த்தி ருத்ரன் சமூக சொல்லி ஆற்றுல பண்ணிட்டு இருக்கேன். அக்கம்பத்தில் இருக்கிறவெல்லாம் வரா, புஷ்பம் வாங்கி கொடுக்குறா, பால் வாங்கி கொடுக்குறா, எல்லாரும் பண்ணுறா. என் குழந்தைகள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம். அமெரிக்காலே போயிருக்க போதும் இது வரைக்கும் எத்தனை பிரதோஷம் பண்ணிருக்கேன்? நான் 164 பிரதோஷம் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பாப்பா வித்தவுட் பிரேக். இதில் ஒரு பிரேக் தான் கிடைச்சது. அது எப்படின்னா, என் தாயார் காலம் ஆயிட்டான் நடுப்புற, அதில் தீட்டு மாட்டி விட்டுது. சரி. எப்படி இப்படி பிரேக் வந்து விடுதே அம்மாவோட இதுன்னு நினச்சிட்டு இந்த அம்மாவோட இதுக்கு சாமான்கள்லாம் வாங்குறதுக்கு நங்கநல்லூர் போகணும். அது சாமான் வாங்குறதுக்கு நான் நங்கநல்லூர் போனால் பிரதோஷ பூஜை சுவாமி நான் அலங்காரம் பண்ணி சுவாமி 3 பிரதர்ஷனம் வர சுவாமி வர்றார். சரி. எனக்கு பாக்கியம் கிடைச்சி நான் வீட்டில் 10 நாள் இருந்தால் கூட எனக்கு என்னமோ எனக்கு இப்படி பிரதோஷம் தரிசனம் கொடுக்குறா சுவாமி, போடாது கிடக்கணும் கொடுக்குறா. அந்த தரிசனத்தை அப்படியே பண்ணி வாசலில் இருந்தபடியே தரிசனத்தை பண்ணி அது பிரேக் இல்லைங்கிறதுக்கு சொல்கிறேன். நடுப்பர் விருத்தியெல்லாம் வந்தது. அந்த விருத்தி தொடக்கூடாது, வெஞ்சி தீட்டால் வெஞ்சி கோயிலுக்குள்ளே போக வெஞ்சி போய் வெளியில் என்ன தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த அர்த்தநாரீஸ்வரர், அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. இங்கே மகாலிங்க மாமான்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அவாத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி அவர் அழிச்சுன்னு வந்துட்டார். சுப்ரா மாமாவை எங்கள் காத்துக்கு வந்து இது மாதிரி எல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் சொன்னால் பெரியவா அந்த ஹைதராபாத்தில் இந்த சில சம்பவம் நடந்து போச்சுன்னு அதான் சொன்னேன். அப்போது வந்து நம்ம ஏதாவது இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் பாம்பேல சேட்டலைட் கார்டனில் ஃப்ளாட்டு வாங்கினது பெரியவாளோட அனுகிரகம் தான் செய்யணும். நான் என்ன சொன்னேன், பெரியவாளோட எனக்கு பெரியவா கஷ்டம்னு சொல்லக்கூடாது, சிரமங்களை இருக்கிறவா கொடுத்துட்டுருக்கா. இதுக்கு தீக்கிறன்னா இதுக்கு ஒரே வழி பெரியவாளை ப்ரே பண்ணுறது தான் அது. அதனால் கிருத்திகா சோமவாரம்னாலோ இல்லை அன்ச நட்சத்திரத்திலையோ நம்ம ஒரு இது மாதிரி வச்சுட்டு பண்ணுறது விசேஷமாமான்னு அவர்கிட்ட சொன்னேன். நீங்கள் சொல்கிறது ரைட்டு அப்படின்னார். அது எங்கள் ஆற்றுலேயே வச்சுக்கலாம் முதன்னு அன்றைக்கி ஆரம்பித்தேன். அது அனுஷ நட்சத்திரத்தில் ருத்ர ஜபம், அபிஷேகம் கிடையாது. ருத்ர ஜபம் பிராமணன் வச்சுட்டு பெரியவாள் அலங்காரம் பண்ணி வைப்பேன் ஆற்றுலேயே. நம்ம ஆற்றுல தான் ஆரம்பித்தேன். அதை விடாத இன்னும் அவா பண்ணின்னு சஹஸ்ர காயத்ரின்னு சொல்வேல. இல்லை, சகஸ்திர காயத்ரி இல்லை, அது இல்லை. பிரதோஷ இதுதான் பிரதோஷ பூஜை மாதிரியா ருத்ரன் ஜமக்கன்னு சொல்கிறது அங்கிறத வச்சேன்னு. அது எங்கள் ஆத்திர அடித்தேன். சுப்ராம அம்மாவை தான் அதுக்கு எனக்கு இதாக இருந்தார். அவர் தான் பெரியவா அனுப்பிச்சிருந்தேன். அது தான் அதை ஆரம்பிச்சதுன்னா பெரியவா அங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப இதாக அப்படி ரொம்ப ஒரு இந்த பெரியவா பாக்கியம் இருக்கிறதுனால தான்
எனக்கும் ஒரு மாதிரி கொடுத்து இந்த வயசுக்கும் அவர் தான் இந்த சக்தியை கொடுத்துட்டுருக்கார். ஸ்மார்ட்னு ஒரு குரூப் லேட்டஸ்டாக ஸ்ரீ மகாருத்ர ஜப சமிதி, அதில் வந்து இந்த இப்போ கணபதி சுப்பிரமணிய மாமாங்கிறது தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். சரி. அவருக்கு முன்னாடி அவரோட அண்ணா நரசிம்மன் இருந்தார். அது வந்து எங்கே போனாலும் நாடு பூரா, தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட அதில் 600-700 பேருக்கு மெம்பர் இருக்கா. நான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நானும் அதில் கமிட்டி மெம்பர். அதில் அவள்லாம் எங்கே போனாலும் ருத்ரம் சமகாலம் ஆவர்த்தி சொல்லி அதிருத்திரத்தில் பண்ணுறது, இவாளை குரூப்பாக கூப்பிட்டு 600-700 மெம்பர் இருக்காளே, இவா செக்ரட்டரி பிரசிடென்ட் எல்லாரும் இருக்கா. எடுக்கலாம் அழிச்சுன்னு போய் அந்த இதுன்னா அதில் இந்த 80 வயசு ஆன ஆளுக்கெல்லாம் ஆனர் பண்ணிட்டு இருந்தா. அதில் என்னையும் கூப்பிட்டு ருத்ரஸ்பிருதி சமிக்ஞைன்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தாவாள். அதில் எல்லாரும் கொடுக்கறதான் அது என்பது. எனக்கு இந்த ருத்ர ஜமத்திலையும் ஈடுபாடு இருக்கிறதுனாலையும் அந்த கமிட்டியில் ஈடுபாடு சொல்லி என்னை அடிக்கடி கூப்பிட்டு மாமா அதெல்லாம் பண்ணி சொல்லுவேன். இது எல்லாம் விக்னேஸ்வரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் முடிக்கணும்பா. இந்த ஆஞ்சநேயர் முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ பிற்காலத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோவில் நங்கநல்லூர் உருவாச்சு. சரி. அதில் ரமணி மாமான்னு அவர் தான் அதுக்கு காரணம். அவரால் தான் அந்த ஆஞ்சநேயர் கோவில் உற்பத்தி ஆச்சு. அவர் நங்கநல்லூர் உற்பத்தி பண்ணார், பாண்டிச்சேரியில் போய் பெரிய கோயில் கட்டினார், ஆலங்குடியில் போய் பெரிய கட்டினார். அவர் ஒரு பெரிய மகான். ஒவ்வொருத்தையும் பெரியவாள்கிட்ட போய் உத்தரவு கேட்டு அவர் தான் பண்ணினார். அவரோட எனக்கும் கொஞ்சம் ஈடுபாடு வேண்டு இருந்தது. அவரோட இருந்தேன். அவர் சினிமா ஸ்டூடியோவில் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார். அவரோட ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சுருந்தார். மாமா அதை வாங்கிட்டு வந்து தான் ஆற்றுல வச்சுட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இதுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், அந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் குட்டி வச்சுட்டு மாமா அந்த ஆஞ்சநேயர் அந்த மோல்டில் வச்சுட்டு ஆஞ்சநேயர் வச்சுட்டு மாமா வாசப்பில் உட்காந்துருப்பேன். நாங்களாம் போய் இதோட கேட்டேன்னா கற்பூர இடத்தை போட்டுட்டு ஒரு மாமா அதை வச்சுட்டு இருந்தேன். யாரோ மார்வாடி சொப்பனத்தில் வந்து ஆஞ்சநேயர் கூட்டம்னா மாமா மீட் பண்ணால் பெரியவாளை அடிக்கடி சந்திச்ச பண்ணி தான் ஆஞ்சநேயர் கோயில் அங்கே உருவாச்சு. அது ரமணி மாமாவில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் உருவாச்சு. அது ஆதியிலேருந்து நானும் அங்கேயும் இருக்கேன். அர்த்தநாதீஸ்வரர் கோவில்கிட்ட அர்த்தநாதீஸ்வரர் கோயிலையும் ஆதியிலேருந்து இருக்கேன். அதுலேருந்து அச்சுதன்னு ஒரு மேனேஜர் இருந்தார். நீங்கள் வந்து இந்த ஆயுஷ் ஹோம் டிபார்ட்மெண்ட் பண்ணுறது இது அடிக்கடி ஏதோ கம்ப்ளைண்ட் வருது, இதை நீங்கள் பார்த்துங்கன்னு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. அதனால் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த ஆயுஷ் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. நான் பார்த்து எல்லோரும் இருக்க சர்வீஸ்காரெல்லாம் இருக்கா, வந்து ஹெல்ப் பண்ணுவாள். நான் ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இல்லை, பட்டாச்சாரியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறேன். நான் போய் கலசத்தை அலங்காரம் பண்ணி ராமரபுரத்துக்கு அலங்காரம் பண்ணி அந்த ஹோமகுண்டத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு நான் சிவசிவான்னு உட்காந்துட்டுருப்பேன். அது 6-7 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன், 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். அப்படிதான் பூஜையெல்லாம் ஆனவுடனே பிரசாதம் எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்போ ஏற்பட்ட ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்போது எனக்கு 2 ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நான் அலங்காரம்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த யோக வேஷ்டி இப்படி போடணும், அது யோக வேஷ்டிட்டு தீ பிடிச்சி விடுது. ஆனால் நான் அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. அங்கே போட்டால் அந்த செலவுகள் பல தெரியல, செலவுகள் பண்ணால் அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் போயிட்டு இருக்கா, உத்தரவு ஒன்றும் சொல்லலை என்கிட்ட. அவளும் பார்க்கலையோ என்னமோன்னு. எனக்கும் சூடு ஒன்றும் தெரியல. அப்புறம் மேல் தண்டு பசிக்கிட்டு விட்டா அந்த கிருஷ்ணமூர்த்தியில் ஓடி வந்து என்னை அழிச்சுன்னு போய் சன்னதியில் வச்சு ஆஞ்சநேயரோட பிரவச்சனம் பண்ணி வஸ்திரத்தை கூட கட்டிங்கோன்னு சொன்னேன். அதனால அப்படி ஆஞ்சநேயர் பண்ணிட்டாருன்னு. நீங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க, இல்லாட்டா ஃபயர் ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறல. அவன் எனக்கு ஒன்றும் சூடே தெரியல சார், நான் என்ன தப்பு பண்ணினோ என்னமோ அதான் அவர் ஆஞ்சநேயர் சூடுக்க ஆஞ்சநேயர் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அவார்டு. அதே மாதிரி இன்னொரு ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு. அதே மாதிரி ஒன்றும் தெரியல. அதுலேயும் ஆஞ்சநேயர் என்னோட குலதெய்வம் சித்தபரமேஸ்வர சுவாமியோட அனுகிரகத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி கும்பாபிஷேகங்கள் 12 புது பெரிய பார்க்குற போது என்ன கும்பாபிஷேகமா வா அப்படின்னு நான் கூப்பிடுவா. என்ன புது பெரியவா இருக்கும். இந்த மாதிரி என்னோட குலதெய்வம் கிராம தேவதை சிதபரமேஸ்வரர், அவருக்கு ஒரு 3 கும்பாபிஷேகம் நானே எடுத்து நான் பிரசிடென்ட்டு ட்ரஸ்டி நான் தான். அது ஊர் கோவில் எங்கள் குடும்பத்திலோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. நான் தான் அதை எடுத்து எல்லாம் பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு என் தம்பிகள் குடும்பங்கள் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு எல்லாரையும் ஈடுபட்டு செஞ்சு கும்பாபிஷேகம் 3 கும்பாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இப்போ 4வது பண்ண போகிறோம். அதே மாதிரி சிவன் கோயில் அடுத்த அகிலாண்டேஸ்வரம் தான் அகஸ்தீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அது இந்து ரிலீஜியஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு 62 வருஷம் பண்ணால் அந்த கும்பாபிஷேகம் ஆரம்பித்து பண்ண வச்சது. அந்த கோவிலும் ஒரு 2 கும்பாபிஷேகம்
சரி. நானே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அந்த ஈஓ ஹெச்ஆர்கிட்டெல்லாம் போய் பேசி வருவேன். அப்புறம் நங்கநல்லூர் வந்த அப்புறம் நங்கநல்லூர் அர்த்தநாதர் கோயில் ஒரு கும்பாபிஷேகம், அதில் யாகசாலையெல்லாம் ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். அதில் இது மாதிரியான பூந்தி நிர்வாகம் இல்லை, ஏன்னா அது முத்துமணி அவள்லாம் பண்ணி யாகசாலைக்கு மாத்திரம் எல்லாருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, நைவேத்தியங்கள் வெண்ணெய் சாமான் வாங்கி கொடுக்குறது அர்த்தநாதர் கோயிலுக்கு மட்டும். அதேமாதிரி நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோவில், அதுக்கு நான் யாகசாலையெல்லாம் எடுத்துகிட்டு இன்சார்ஜ் பண்ணிட்டு அதில் வஸ்திரம் எல்லாருக்கும் வைதிகாலுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டு அவளும் அதை ஏற்றுட்டு ரொம்ப இதாக பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஆதம்பாக்கத்தில் பாண்டரங்க கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த கும்பாபிஷேகத்தில் வீடு பண்ணேன். அவள் யாகசாலை இன்சார்ஜ் மாதிரி நான் பார்த்துட்டு மேலே கும்பாபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பாக்கியம் பண்ணேன். இதெல்லாம் பெரியவாளோட பாக்கியம். இதுக்கு மெயினாக காரணம் என்னோடய தாயார் தாப்பனாரோட பாக்கியம் தான் எனக்கு கிடைச்சது. பிரதோஷம் வெங்கட்ராம் மாமா, என்னோட ஆஃபீஸர் பிவி வைத்தீஸ்வரன், எம்ஆர் ராமகிருஷ்ணன், பிசி பாலசுப்ரமணியன், இவாளை என் ஜென்மாலம் ஆஃபீஸராக ரயில்வேயில் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பாக்கியம் கொடுத்தா அவளை தான் நான் நினைக்கணும். ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தால், அவர் இன்னும் கான்டாக்டில், அவரும் எனக்கு பாக்கியம். இதுதான் பெரியவா சங்கராதியில் கிடைச்சது. ரொம்ப பாக்கியமாக நினச்சி இப்போ ஏற்பட்ட சத்காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிற சங்கரா டிவியில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப படித்தேன். அது பெரியவாளோட அனுகிரகம் தான். அதுதான் இந்த பாக்கியத்தை நீங்க ஞாபகம் வச்சுட்டு இன்னமும் உங்களால சொல்ல முடியறதே அதே பெரியவாளோட அனுகிரகம் தான். இன்னைக்கு பாருங்க, உங்களை வரவழைச்சு பெரியவா இத்தனை விஷயத்த நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அது ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ கிளியரா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இன்னமும் அது அப்படியே மனசுல உங்களுக்கு பதிஞ்சிருக்கு. எனக்கு பெரியவா அந்த பாம்பே மகாராஷ்டிரா ஜனங்களில் போய் நீ எடுத்து பண்ணுன்னு உத்தரவு கொடுத்தாலே அந்த ஜனங்களை கட்டுப்படுத்து பாருங்க. சிவராத்திரி அன்னைக்கு பால் அபிஷேகம் குடமாகட்டும், கியூ பெருசாக நிற்கும். கியூ கொஞ்சம் நின்றுட்டு நான் எடுப்பேன். ஒரு ஆவர்த்தி முடிஞ்சாலும் பால் எடுத்துகிட்டு போய் நான் தரிசனம் அபிஷேகம் பண்ணிட்டு வருவேன். ஜனங்கள் வெளியே இருக்கும். ருத்ரம் ஆவர்த்தி சொல்லணும், பிராமணர்களுக்கெல்லாம் இது பண்ணணும். அது மாதிரி ஆரம்பிச்ச இன்னும் ஒரு அலுப்பு இல்லாம நீங்க இத்தனை வயசானாலும் அந்த ஸ்ரத்தையா அந்த பெரியவா இத மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க பாருங்க. அதுதான் எல்லாரும் கத்துக்கணும். அது பெரியவா அதனோட பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அது அப்படியே ஓடின்னு இருக்கு. என் குடும்பத்திலையும் எனக்கு எல்லாரும், என் தம்பிமார்களாட்டும், என் தம்பிமார்களாட்டும், என் குழந்தைகளாட்டும் எனக்கு எல்லாரும், என் பையனோட உபகாரம் தான். என் மாட்டு பொண்ணு என்னை பிரதோஷ அன்னைக்கு நான் அமெரிக்காவில் போயும் பிரசாத் தரிசனம் பண்ணப்போ இந்த அபிஷேக சாமான்லாம் எடுத்துன்னு போயிட்டேன். அங்கேயே அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பெரியவா இதில் இப்படியே கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். இதை பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணோம். ஒரு 2 வருஷமாக உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, தலை சுத்த எல்லாம் அவர் அனுகிரகத்தில் தான் எனக்கு ஓடின்னு இருக்கு. எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா அது உங்களோட தயவுலையும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த பெரியவாளை நினைச்சு நான் வருத்தம் பண்ணேன். திரு பிரதோஷம் மகாலிங்க மாமாவுடைய அனுபவங்களை நாம் கேட்டோம். அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை நின்னை சரணடைந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.